ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் டூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற சிக்கன் கிரேவிக்கெலாம் நீங்கள் குட் பை சொல்லிடுவீங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 4 பீஸ் பட்டை, 5 பீஸ் கிராம்பு, 5 பீஸ் ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் அது காயட்டும். நான் இன்றைக்கி 3 பல்லாரியை நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இது கூட சேர்த்துடுறேன். நீங்கள் சேர்த்துக்கும் போது ரொம்ப பார்த்து நிதானமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியோடு ஆட் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. அது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பல்லாரி நல்லா சூப்பராக எண்ணெயோடு சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறேன். 100 இஞ்சி 100 பூடுங்கிற கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம எப்போவுமே இஞ்சி வெள்ளைப்பூடு அரைப்போம். அந்த மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடோட கன்சிஸ்டன்சியும் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமே அடி பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் வெந்துகிட்டே இருக்கட்டும். இன்னொரு சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 போல் தக்காளியும், 3 மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரை, அப்புறம் கொஞ்சம் புதினா கீரை, இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து நல்லா சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு மல்லிக்கீரை, புதினா இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கும் போது முழு சத்துமே கிடைச்சிரும். அதே போல் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாகிடும். இப்போது நம்ம வெந்துட்டு இருக்கக்கூடிய வெங்காயம் கூட இந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி மிளகாய்த்தூள் கம்மியாக தாங்க சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னுமே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 3 மிளகாய் சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ எல்லா மசாலாவும் அந்த கிரேவியோட சூப்பராக சேர்ந்துடுச்சு. இப்போது நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் தாங்க வச்சு செய்ய போகிறேன். இந்த 1 கிலோ சிக்கனையும் அது கூட நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க. என்னடா இது கிரேவிக்கு மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் நம்ம இந்த கிரேவியோடைய ஹீரோவியை சேர்த்துக்க போகிறோம். இந்த கிரேவியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே தயிர் தான். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேங்க. கட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிளறி விட்டுடலாமா? இந்த தயிர் தான் இந்த கிரேவிக்கு அதிகமான பேஸ்டியான ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியை கொடுக்க போகுது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துடலாமா? உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதில் நல்லா தண்ணி விட்டு சூப்பராக குழம்பு மாதிரி ஆகிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது என்னடா கிரேவி தானே பண்ணியிருக்கிறோன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க.
மறுபடியும் 10 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கிரேவியோடைய கன்சிஸ்டன்சி எப்படி தாங்க இருக்கும். எப்படி சூப்பராக எண்ணெய் விட்டு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குல்ல, பார்க்கவே நாக்கெலாம் ஊறுதில்ல. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சப்பாத்தி கூட, பூரி கூட, ரைஸ் கூட அந்த மாதிரி சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட தாங்க சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.